ஃப்ரெண்ட்ஸ், அரசு விமானத்துறையில தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 90,000 வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மொத்த வேக்கன்சி வந்து 309 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஏடிசி லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரிக்குலாம் ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விமானத்துறையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து உங்களுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ங்கிற கேட்டகரியில வந்து போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமா வேக்கன்சி வந்து பாருங்க 309 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க வந்து சயின்ஸ் அதாவது நீங்க பிஎஸ்சி சயின்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதுல வந்து பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஃபுல் டைம்ல வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங். என்ஜினியரிங் வந்து எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆனா வந்து நீங்க பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க செமஸ்டர்ல வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் அது வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரிட்டன் ரைட் அண்ட் ஸ்போக்கன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க 10த், 12த்ல வந்து இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டா எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லாஸ்ட் டேட் வந்து 24 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் 40,000த்துல 1,40,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். பெர் ஆனம்க்கு வந்து பாருங்க ரூ. 13,00,000 பெர் ஆனம் வந்து உங்களுக்கான சிடிசி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 90,000க்கு மேல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த சிபிடி எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து பாருங்க தேர் வில் நாட் பி எனி நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதையுமே இதில நீங்க செக் பண்ணிக்கலாம். இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாரி வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் அசஸ்மென்ட் இந்த மாரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. AAI-AERO இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, என்னென்ன நீங்க குடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 1000 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.